ஹைப்பர் டென்ஷன் வந்து நிறைய பீப்புளுக்கு அன்டயக்னோஸ்டாகவே இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஹைப்பர் டென்ஷன் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் பெரிய அளவுக்கு சிம்டம்ஸ் காஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ரெகுலராக உங்களோட பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அண்ட் சில பேருக்கு டைரெக்டாக ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ், அதாவது அந்த அளவுக்கு ஹையாக இருக்கிற பிபி இருக்கும்போது முக்கியமான ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், பிரெயின் அண்ட் கிட்னிஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்டமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். பட் அந்த சிம்டம்ஸையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம், ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது ஆர் இல்லாமையும் இருக்குது அண்ட் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இக்னோர் பண்ணிடவே கூடாது. ஈவன் அந்த சிம்டம்ஸ் வந்து வேறு ஏதாவது காசஸ்னால இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் ஹைப்பர் டென்ஷனை கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த சிம்டம்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு அவசியமான ஒன்று. பிகாஸ் அது வந்து ஒருத்தங்களோட லைஃப்பை சேவ் பண்ணலாம். அந்த சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, சிவியர் ஹெட்டேக். அதாவது சிவியர் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்குன்னா, உங்களோட தலை வெடிக்க போகுது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எந்த மாத்திரையாலோ இல்லை இன்ஜெக்ஷனாலேயோ இந்த ஹெட்டேக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு சிவியராக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இது வந்து ஹைப்பர் டென்ஷனில் எதனால் வரலாம் அப்படின்னா, உங்களோட பிளட் ப்ரெஷர் அபவ் 180 ஆர் 120, இதுதான் நம்ம ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு ஹையான பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது மெயினில் இருக்கிற பிளட் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஹெட்டேக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிரெயின் டேமேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சிவியர் ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது எதனால வந்துச்சு அப்படின்னு போய் ரூல் அவுட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அடுத்த சிம்டம் கண் பார்வை மங்கலாக தெரிகிறது, இல்லை கண் பார்வை தெரியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறதும் எமர்ஜென்சி. பிகாஸ் ஹைப்பர் டென்ஷனில் இது எதனால வரலாம் அப்படின்னா, கண்ணுக்கு சப்ளை பண்ணுற ஸ்மால் பிளட் வெசல்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். ஸோ கண்டிப்பாக கண் பார்வை மங்கலாக தெரியுது ஆர் ஏதாவது பார்வையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உடனே போய் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அண்ட் இது வந்து சாதாரணமாக பிளட் ப்ரெஷர் கொஞ்சமாக ரைஸ் ஆகும் போதெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. ரொம்ப மேசிவாக எலிவேட் ஆகும்போது தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னா, நேசல் ப்ளீட், அதாவது மூக்குலேருந்து ரத்தம் வருது. ஸோ இது வேறு காசஸ்னாலையும் வரலாம். பட் மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்றதும் மெடிக்கல் எமர்ஜென்சி தான். நீங்கள் போயிட்டு ஹைப்பர் டென்ஷனை ரூல் அவுட் பண்ணியே ஆகணும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் சிம்டம்ஸ் தான். ரொம்ப காமனாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த சிம்டம் வந்துச்சு அப்படின்னா என்ன காஸ்னால வந்துச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம். அண்ட் அகெயின் இதுவும் சாதாரண கொஞ்சமாக பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்றதுனால வராது. ரொம்ப அதிகமாக ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ் அப்போ தான் இந்த மாதிரியான சிம்டமும் நமக்கு வரும். ஸோ கிரைசிஸ் அப்படின்னா ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ். ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி. இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ் எல்லாமே எமர்ஜென்சி தான். அண்ட் இதை நீங்கள் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா ஆர்கன் டேமேஜ் வரலாம் அண்ட் லைஃப் த்ரெட்டனிங்காகவும் மாறலாம். ஸோ ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் இதெல்லாம். கண்டிப்பாக இதை இக்னோர் பண்ணிடவே பண்ணாதீங்க. ஸோ நேசல் ப்ளீடும் நோஸ்க்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸில் டேமேஜ் ஆகுறதுனால வரலாம். பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இதுவும் நடக்கலாம். அடுத்த விஷயம் காதில் டினிட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, காதில் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிறது. இந்த சிம்டம் பிளட் ப்ரெஷர்னால வந்திருக்கு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் ரொம்ப மேசிவாக எலிவேட் ஆகிருக்கும் போது தான் வந்திருக்கும். ஸோ எதனால அப்படின்னா பிளட் வெசல்ஸில் போகிற பிளட்டோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு காதுக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சிம்டம் இருந்தாலும் டெஃபினட்டாக இட் இஸ் அன் எமர்ஜென்சி, போய் பார்த்தே ஆகணும். அடுத்தது நாசியா, வாமிட்டிங். அதாவது உங்களுக்கு வாமிட் வர மாதிரியான சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது திடீர்னு அண்ட் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. இதுவும் வந்து உங்களோட மூளைக்கு போகிற பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும் போது வரக்கூடிய ஒரு சிம்டம் தான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களுக்கு வேறு காசஸும் இருக்கலாம். பட் இந்த முக்கியமான காசை நம்ம ரூல் அவுட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். வாமிட் எடுத்துகிட்டே இருக்கீங்க அண்ட் இது பிளட் ப்ரெஷர்னால வந்துச்சு அப்படின்னா, அதாவது பிரெயின் ஃபங்க்ஷன் காம்ப்ரமைஸ் ஆகிட்டுருக்கு, பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுது ஆர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி சிம்டமாகவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அன் எமர்ஜென்சி, போய் உடனே பார்க்கணும்.
அடுத்த சிம்டம் வீக்னஸ். வந்து கை தூக்க முடியாமல் இருக்குது, ஆர் திடீர்னு ஒரு மாதிரி உங்கள் மசில் வீக்னஸ் ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் வாய் ஒரு பக்கம் கோணலாக போகுது, உங்களோட பேச்சு குழற ஆரம்பிக்குது அப்படின்னாலும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சிம்டமாக இருக்கலாம். ஸோ இந்த சிம்டம் இருக்கும்போது உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அவசியம். அடுத்தது டிஸ்னஸ், அதாவது தலை சுத்து, இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, ஒரு ஆன்சைட்டி, படபடப்பாக இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம் இருந்துச்சுனாலும் பிரைனுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளையில் காம்ப்ரமைஸ் ஏதோ ஆயிட்டுருக்கு அண்ட் ஸ்ட்ரோக் வரதுக்கான முன்னாடி சிம்டமாகவும் இருக்கலாம். இல்லை டிஐஏன்னு சொல்லக்கூடிய மினி ஸ்ட்ரோக்காகவும் இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம் இருந்துச்சுன்னா எதனால் வந்தது அப்படின்னு ரூல் அவுட் பண்ணியே ஆகணும். உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து செஸ்ட் பெயின், ஆன்ஜைனா. ஸோ இது வந்து பிபி அதிகமாகிறதுனால டைரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, பட் இன்க்ரீஸ் பிபியோட அசோசியேட் ஆகி வர ஹார்ட் அட்டாக்னால கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்குது, எந்த மாதிரியான செஸ்ட் பெயின் இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறது அவசியம். அடுத்தது ஃபெட்டிக். நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது, அது சின்னதாக பண்ணும்போதே உங்களுக்கு மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு எமர்ஜென்சி தான். ஸோ அது வந்து உங்களுக்கு பல்மனரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது நுரையீரல்லேருந்து இதயத்துக்கு போகிற பிளட் வெசலில் இருக்கிற பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், அண்ட் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோ காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள்னால இருக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் உடனே பார்த்துக்க வேண்டிய ஒரு சிம்டம் தான். அடுத்தது யூரினில் பிளட் போகிறது. ஸோ யூரினில் பிளட் போகுது அப்படின்னா மோஸ்ட் காமன் காஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது உங்கள் யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறது தான். பட் அதுக்காக இந்த சிம்டமை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு ஓகே யூரின் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது வந்து ஹைப்பர்டென்சிவ் க்ரைசிஸ்லையும் இந்த சிம்டம் வரும். பிபி வந்து மேசிவாக எலிவேட் ஆகும்போது உங்களோட கிட்னி டேமேஜ் நடக்கலாம். ஸோ இதனால வந்து யூரினில் பிளட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்னன்னு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு சிம்டம் இதுவும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் பிபி அப்பேரட்டஸ் இருந்துச்சுன்னா உங்களோட பிபியை செக் பண்ண வேண்டியது அவசியம். அண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்தில் அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது மூச்சை டீப்பாக இழுத்து மெதுவாக வெளியில் விடணும். அண்ட் இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அவசியம். ஸோ உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஆர் டயபிட்டிஸ் இருக்குது, ஆர் மற்ற மெட்டபாலிக் டிசீசஸ் லைக் ஒபேசிட்டி ஆர் பிசிஓஎஸ் ஆர் ஹை கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான பிரச்சனைகளால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அண்ட் அதை வந்து திருப்பி நார்மலாக ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் அதுக்கான ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.